உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேயர்களே, இந்த பதிவில் விருச்சக ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு ஒரு பொலிவோடு செயல்பட போறீங்க. மாற்றமில்லை. அதற்கு முன்னதாக விருச்சக ராசி அன்பு சகோதர சகோதரிகள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான ஜாதக பலன் தெரிய வேண்டும்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். அப்போ பொது பலன் ஒரு 80% பேருக்கு நடக்கும். அந்த 80%த்தில் நீங்களும் ஒருவராக இருந்தால் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் உங்களுக்கு நடக்கப் போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தீப ஒளி திருநாள் வேற வருகிறது. செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மறுத்தாலும் அந்த செலவுகள் நடந்தே தீரும். இப்ப இங்க புது பொலிவோடு நீங்கள் செயல்பட போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திட போறீங்க. ஒரு புது தொழிலும் உங்களுக்கு உருவாக போகிறது. என்ன சாமிஜி இப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. விருச்சக ராசி அன்பு சொந்தங்கள், இந்த மாசத்துல எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் இல்லையா? அதை நீங்க மனதில் எடுத்துக்கிடணும். அப்போ சூரியனை கணக்கிட்டு தான் மாதம் ஒரு முறை அறிவுறுத்தல் அல்லது அலர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி தொடர்ந்து பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனாலும் எந்த இடத்துலையும் நீங்கள் தோல்வியை சந்தித்து விடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பேன். அப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தீப ஒளி திருநாள் வருகின்ற மாதமாக இருக்கிறதுனால செலவுகள் தலைக்கு மேலே இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறனும் ஆற்றலும் பொருளாதார வரவும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தருகிறது. எந்த சூழ்நிலையும் நீங்கள் அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டாம். கஷ்டத்தில் இருக்கிறவாளுக்கு சர்வசாதாரணமாக உங்களுடைய ராசிநாதன் மிதனத்திலிருந்து உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நாளில் சனி பகவான் அவரும் உங்களுக்கு நன்மை செய்கிறதா காத்திருக்கார். அப்போது புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில்கள், ஒரு பயணங்களால் ஒரு பெரிய லாபம், கலை சார்ந்த தொழில், ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்திலே உருவாக போகிறது. அரசு அதிகாரிகளாக இருந்தால் பரிசு பாராட்டுக்கள் உண்டு, பதவி உயர்வு கூட உண்டு. இந்த நேரத்திலே குடும்பங்களை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய அந்த தருணங்கள் எல்லாம் உங்களுக்கு அலாதி இன்பத்தை தரப்போகிறது. ஏன்னா நிறைய நபர்களை வாழ வச்சு பார்க்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்கள். ஏன்னா பிறருக்கு வாக்கு தவற மாட்டீங்க. நீங்கள் வாக்கு தவறாத நபர்கள் நீங்கள். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கிறது. நண்பர்களோட பாராட்டுதல்கள், சந்தோஷ நிகழ்வுகளில் கலந்து கொள்வது, இதுபோல நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் இருக்கிறது. அதே நேரத்தில் கடுமையான அலைச்சல்களும் உண்டு. கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அரசு அதிகாரிகளாக இருந்தால் ஒரு பாராட்டுதலோடு மனமகிழ்ச்சியும் கிடைக்க போகிறது. இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்கு சொந்தங்கள் ஒன்று கூடி ஒரு வலுக்கட்டாயமான ஒரு விசேஷ நிகழ்ச்சி நடக்க போகுது. அப்போ உறவுகள்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும்.
ஏன்னா சொந்தக்காரங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்லி இதை நீங்கள் செஞ்சே தான் ஆகணும், நீங்கள் தான் தலைமை ஏற்றுக்கிடணும், நீங்கள் முன் நின்று நடத்தி கொடுக்கணும்னு வம்பு பண்ணுவான். அப்போ உங்கள் பொருளாதாரம் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உறவுகள்கிட்ட கவனமாக இருங்கள். மற்றபடி தொழில்துறையில் உங்களுக்கு ஏற்றமான காலம், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அப்போ எதிரிகள் அடங்கி ஒடுங்கி போகக்கூடிய காலம். எதிரிகள் உங்களை ஏளனமாக நினைத்து, உங்களை சாதாரணமாக நினைத்து, உங்களை பயமுறுத்தணும்னு எந்த எதிரி வந்தாலும் பயந்து தான் ஓடுவான். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அது மாதிரியான கிரக சேர்க்கைகள் அப்படி இருக்கிறது. அப்போ உங்கள் ராசிநாதன் மிதுனத்துக்குள்ளே இருக்கார். அது ஒரு சிறப்பான ஒரு கணக்கு. அந்த கணக்குப்படி நம்ம பார்த்தா விருச்சக ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மாதம். கவலையை தூக்கி எறியுங்கள், வெற்றி உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை, அரசியல் துறை, இசை நாட்டிய துறைகள்லாம் இருந்தீங்கன்னா அபரிவிதமான லாபம். இந்த மாதத்தில் கணக்கு போட்டு வேலை பார்க்கணும். புதன்கிழமைனால நீங்கள் மிஸ் பண்ணாமல் வேலை பார்க்கணும். அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஆன்மீக பயணங்கள்லாம் உங்களை தேடி வரும். வரப்போகிற வருடங்களும் சிறப்பாக இருக்க போகிறது. ஒவ்வொரு மாதமும் வேறு மாதிரி இருக்கும். இனி உங்களுடைய வளர்ச்சி வேறு மாதிரி ஒரு அசுர வளர்ச்சி ஆரம்பமாகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் நிறுத்திக்கணும். விருச்சிக ராசி அன்பு சகோதர சகோதரிகளை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் வரும். அதற்கு தகுந்தால் போல வருமானமும் வரும். உறவுகள்கிட்ட மட்டும் கவனமாயிருங்க. இருந்தாலும் பணம் வரவில்லை, நாம் கடன் வாங்கியாது தீபாவளி திருநாளை நாம் கடத்தி செல்வோம் அப்படிங்கிற அந்த முடிவை தள்ளி போட்டு கடன் வாங்காதீங்க. இருக்கிறதை வைத்து இந்த காலத்தை கடத்தி விட்டால் காலம் கடந்த பிறகு மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய புகழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கிறது என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். இதுபோல நல்ல தகவல்களை திரும்பவும் தருவேன். அதுவரை நன்றி நண்பர்.